ஏலே மாணிக்கம், அந்த வட்டி ரூபா வேணுந்தியடா. எப்ப தரேன்னு சொன்னாம அவனுக்கு இருக்கு. கூப்பிட்டு விட்டீங்க. உனக்கு என்ன, ஒரு ஆளை வச்சு கூப்பிட்டு விட்டாதான் நீ வருவியா? பிள்ளை கல்யாணம் வந்து நின்னிய அப்போ உனக்கு தெரியல? என்ன முடிஞ்சு அடுத்து செய்யுங்கிட்ட வந்துட்டு சரி, ஒரு அடுத்த மாசம் வந்துடும். என்ன டெய்லி பொங்காம திங்காம வீட்டுல இருக்கீங்களா? இல்ல இல்ல அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. நான் வரைக்கும் கட்டி கொடுத்துதானே இருந்தேன். இந்த மாசம் கொஞ்சம் கொஞ்சம் செய்த வேண்டியது ஆகிப்போச்சு. அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கட்டு செய்யறேன்னு சொல்றிய. உன் பொண்டாட்டி கழுத்துல செயின் மட்டும் போட்டிருக்கா, அது எப்படி போட்டிருக்கா? அதெல்லாம் போட்டுட்டு இருக்கணும். எனக்கு வட்டிக்கு வாங்கின ரூபா வட்டிக்கு மட்டும் தர மாட்டேன், அதுதானே? என்னதான் நினைச்சிட்டு இருக்க நீ? என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன நினைச்சுக்கிட்ட? எங்க அப்பா இந்த தொழில 40 வருஷமா செஞ்சாரு. அதுக்கப்புறம் ஆம்பளை பிள்ளை இல்லைன்னு நான் எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். 20 வருஷமா ஒரு பையன் என்கிட்ட வாழாட்டினது கிடையாது. என்ன ஒரு பையன் ஏமாத்தினது கிடையாது. நீ மட்டும் தான் எனக்கு தாக்காட்டிட்டு இருக்க. என்ன நினைச்சுக்கிட்ட நீ? என்னைய அப்படிலாம் இல்லைம்மா. ரொம்ப கஷ்டத்தோட சூழ்நிலை கொடுக்கல. அடுத்த மாசம் 2 மாசமா சேர்த்து ஒன்று கஷ்டம் சொல்றதா? உன் பொண்டாட்டி பிள்ளைகளை பார்த்தா அப்படி தெரியலையே. பொண்டாட்டி சேர்ந்த போட்டி பண்ணிக்கிட்டு இருக்கா. உன் பிள்ளைகளை புது ட்ரெஸ்ஸா போடுது. யாரால ஏமாத்த நினைக்கிறிய? என்னை ஏமாத்த ஒருத்தன் பிறந்து வரணும், பாத்துக்கோ. இங்க பாரு, உனக்கு நான் கொடுத்துருக்கிறது இன்னும் 10 நாள் தான் டைம். இந்த 10 நாளுக்குள்ள நீ என் வட்டியும் முதல்ல என் வீட்டுக்கு வரல, உன் வீட்டுக்கு நான் என் ஆட்களோட வந்து அம்பிட்டு ஜாமானை அள்ளி வெளியே போட வேண்டியது இருக்கும். அப்புறம் நீ அம்மா நாளும் முடியாது, ஆத்தா நாளும் முடியாது. புரிஞ்சுக்கிட்டியா? 10 நாள்ல எல்லாம் முடியாதுமா. அடுத்த மாசம் ஒரு 20ஆம் தேதிக்குள்ள நம்ம ஃபுல்லா செட்டில் ஆக்கிப்பேன். பணம் நான் தான் முடிவு பண்ணணும், நீ முடிவு பண்ண கூடாது. இந்த ஒரு டைம் மட்டும் கொஞ்சம் விட்டு பிடிங்க. நான் அடுத்த மாசத்துக்குள்ள 20ஆம் தேதிக்குள்ள அவ்வளவு செட்டில் பண்ணிடுவேன். 20ஆம் தேதிங்கிறது நீ டைம் சொல்லக்கூடாது, நான் சொல்லணும். பிள்ளை கல்யாணத்துக்கு இப்ப வாங்க மட்டும் இனிச்சுடா. இப்ப கசக்குதா? வட்டி தரத்துக்கு கசக்குதா? முடிவா என்ன சொல்ற? எத்தனை நாள்ல தரேன்னு சொல்ற? 20ஆம் தேதிக்குள்ள தந்துடுமா. அடுத்த மாசம் 20ஆம் தேதி வந்து 10 நாள்ல அவ்வளவு ரூபாய் பரட்ட முடியும். அடுத்த மாசம் 20ஆம் தேதி இல்ல ஒரு 15ஆம் தேதிக்குள்ள செட்டில் பண்ணிடலாம். 15ஆம் தேதி தான் உனக்கு கணக்கு. 20ஆம் தேதி வரைக்கும் கிடையாது. 15ஆம் தேதிக்குள்ள வரல, 16ஆம் தேதி நான் வருவேன் உன் வீட்டுக்கு. என் ஆட்களோட வந்து ஒரு ஜாமான் நான் மட்டும் வெளியே எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நீ மானப்பட்டு வருவேன். புரியுதா? புரியலையா? போ. ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? ஒன்னும் இல்லம்மா, நான் நல்லாதானே இருக்கேன். ஒன்னும் இல்லையா, நான் நல்லா இருக்கேன். நான் உங்க கூட எத்தனை வருஷமா குடும்பம் நடத்திட்டு இருக்கேன். பிள்ளையும் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. உங்க முகம் எப்படி இருக்குங்கிறது என்னால இத்தனை வருஷத்துல புரிஞ்சுக்கிட முடியாதா? புரிஞ்சுக்கிட முடியுமா? உங்ககிட்ட நான் சந்தோஷமா தானே இருக்கேன். என்னோட பிரச்சனை ஒரு சில இடங்கள் அப்படி இருக்கேன். அதனால ஒண்ணும் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்பத்துல மட்டும் பொண்டாட்டி கிடையாதுங்க, துன்பத்திலையும் சேர்ந்து உதவி பண்ணணும். அதுதான் பொண்டாட்டி. என்னன்னு விஷயம்னு சொல்லுங்க. இந்த பொம்பளை 20 நாள் டைம் கேட்டா 15 நாள் தான் டைம் கொடுத்துருக்கா. அதான் என்ன பண்ணேன், அது செய்யணும் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். 4 பேர் கிட்ட நெருங்கிட்டு இருக்குல்ல, அதான். இதுதான் எனக்கு 2 நாளுக்கு முன்னக்கூட்டியே ஒருத்தங்க வந்து சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நான் நீங்களா என்ற சொல்லணும்னு நான் நினைச்சேன். ஆனா நீங்களா சொல்லல. இருந்தாலும் எனக்கு உங்க முகத்தை பார்த்து எனக்கு என்ன பண்ணனே தெரியல. நானும் என் பிள்ளைகளும் சேர்ந்து முடிவு பண்ணிதான் இந்த முடிவை எடுத்திருக்கோம். இந்தாங்க, இத எல்லாத்தையும் வச்சு அந்த பொம்பளைகிட்ட கொடுத்துருங்க. அந்த பொம்பளையோட கடன் நம்மளுக்கு வேண்டாம். அவ பாடா படுத்திடுவா. நம்மள நிம்மதியா கஞ்சி குடிக்க விட மாட்டா. புரியுதா உங்களுக்கு? இது நீங்க நம்ம போட்ட நம்ம பிள்ளை நகைதான். மருமகன்ட்டையும் கேட்டாச்சு. அவரும் சரி அப்படி சொல்லிட்டாரு. நம்ம கட்டி கொடுத்த பிள்ளைமா, அவன் நம்ம வாழணும். அவ சந்தோஷமா இருக்கா. அவள்கிட்ட இருந்து எதுவும் வாங்க வேண்டாம், நம்ம பாத்துக்கலாம். அவ சந்தோஷமா தாங்க இருப்பா. அவன் மாப்பிள்ளைட்டு கேட்டுதானே வயிற்று வந்திருக்கா. இல்லம்மா, நமக்கு என்னைக்கு இருந்தாலும் அது வேண்டாம். அவட்ட கொடுத்துரு. நம்ம உள்ளதே நம்ம பாத்துக்கணும். நீ அப்பா பாடா படுத்த முடியல, நான் பார்க்க முடியலமான்னு அவ என்ற சொல்லிதாம்மா இதை கொடுத்தா. சரிம்மா, நம்மளோட கஷ்டம் நம்மளோட இருக்கட்டும்மா. இதுக்கு மருமகிட்ட சொல்லி மகட்டெல்லாம் அவ சந்தோஷமா இருக்கட்டும். அவ சந்தோஷத்தாண்டி நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோம். சரி, அப்ப இந்த கடனை நீங்க எப்படிதான் அடைக்கலான்னு? நான் எப்படியோ பார்த்து யார்கிட்டே வாங்கி அடைச்சு விடுவேன். நான் கேட்டிருக்கேன், ஒரு ஆள்கிட்ட தந்துருவாங்க. தந்தவொடனே கண்டிப்பா கொடுத்துருவேன். அவட்ட கொடுத்துருவேன், பாத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த பொம்பளை மேலும் மேலும் உங்ககிட்ட பேசிட்டே தாங்க இருப்பா. பேசிட்டுமா, இல்லை வந்துடும். அதுக்குள்ள வந்துடும். நான் கேட்டிருக்கேன், கிடைச்சிடும் ரூபா நம்ம கொடுத்துடலாம். இதை நீ அவட்ட கொடு. அவ சந்தோஷமா இருக்கணும்னாலும் நம்ம இவ்வளவு கஷ்டப்படுவோம். கொடுத்துரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பாத்துக்கலாம். சரி, அப்போ நீங்க சீக்கிரமா அதை கொடுத்து அடைச்சிருங்க. நீங்க இப்படி இருக்கிறத பார்த்து எனக்கு மனசே சரியில்லைங்க. சரிம்மா, நான் நல்லா தானே இருக்கேன். பிரச்சனை நம்ம பார்த்து. சரி சரி, வாங்க சாப்பிடலாம். சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சரி. ஏலே மாணிக்கம், அந்த வட்டி ரூபா வேணுந்தியடா.
எப்ப தரேன்னு சொன்னாம அவனுக்கு இருக்கு. தூட்டு விட்டுங்க. ஒரு பையன் என்கிட்ட வாழாட்டினது கிடையாது. வாங்கினதை வந்து அப்படி வந்து கொடுப்போம். ஒருத்தன் பிறந்து வரணும் பாத்துக்கோ.